இலங்கையின் அரசியல் களத்தில் திரை மறைவில் உள்ளவற்றை அலசி ஆராயும் தி இன்சைட்ஸ் உங்கள் டிபிசியில். இது டிபிசியின் தேடல். டிபிசி உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இலங்கையின் அரசியல் களத்தில் இடம்பெறும் சுவாரஸ்யமான திருப்பு முனைகளை எமது ஆய்வாளர்களின் கண்ணோட்டத்தில் நோக்கும் தி இன்சைட்ஸ் மற்றொரு பாகத்தில் நாம் சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் டெலோவிற்குள் ஏற்பட்டுள்ள குழப்பம், தமிழர் விடுதலை கூட்டணிக்குள் மீண்டும் சிக்கல், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்குள் முரண்பாடுகள், சர்ச்சையாகியுள்ள சபாநாயகரின் கலாநிதி பட்டம், மனோவிடம் மனம் விட்டு பேசிய சஜித் ஆகிய விடயங்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக டெலோ என்று அறியப்பட்ட தமிழீழ விடுதலை இயக்கத்திற்குள் ஏகப்பட்ட சிக்கல்கள் எழுந்திருக்கின்றன. டெலோவின் தலைமைக்குழு கூட்டம் வவுனியாவில் நடைபெற்றிருந்த நிலையில் கட்சியின் தலைமைக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டமை மற்றும் அபகீர்த்தியை ஏற்படுத்தியமை சம்பந்தமாக யாழ்ப்பாணத்தை சேர்ந்த விந்தன் கனகரத்னத்திற்கும் வன்னியை சேர்ந்த வினோ நோகராதலிங்கத்திற்கும் விளக்கமளிக்குமாறு 2 வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதனை அந்த கட்சியின் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசுவாமி பகிரங்கமாகவே தெரிவித்திருந்தார். உண்மையில் இந்த 2 நபர்கள் மீதும் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதன் ஊடாக டெலோவின் தலைமைக்கு எதிராக துள்ளி குதித்துக் கொண்டிருக்கும் நபர்களை தட்டி வைப்பதுதான் நோக்கமாக இருப்பதாக அதன் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது ஒரு புறம் இருக்கும்போது, குறித்த விடயத்தில் விந்தன் கனகரத்னம் தற்போது தனது கட்சிக்கு பதிலளிப்பதற்கு யாழ்ப்பாணத்தின் முக்கிய சட்டத்தரணிகளை சந்தித்து உரையாடி வருகின்றார். அது மட்டுமின்றி அவர் தனது பதிலளிப்பில் பல ஆதாரங்களை இணைத்துக் கொள்ளவும் தயாராகி வருவதாக அவரது தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் தனது பதிலளிப்பை கட்சிக்கு அனுப்பிவிட்டு கட்சி அதன் பின்னரும் தனக்கு அநீதி இழைக்குமாக இருந்தால் நேரடியாக கட்சிக்கு அனுப்பிய தகவல்களை பகிரங்கப்படுத்துவதுடன் கட்சியின் தீர்மானத்திற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடுவதற்கும் அவர் திட்டமிட்டிருக்கிறாராம். இதே நேரம் டெலோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் லைக்கா நிறுவனத்தின் தலைவர் அல்லிராஜா சுபாஷ்கரனிடம் நிதி உதவியை பெற்று தேர்தல் பிரசார செலவுகளை செய்துள்ளார். இதற்கான பல ஆதாரங்கள் தன்னிடம் உள்ளதாகவும் விந்தன் கூறியிருக்கிறார். அத்துடன் லைக்காவிடம் பெற்ற நிதி சம்பந்தமான டெலோவின் கிழக்கு மாகாண உறுப்பினர்களும் கேள்விகளை தொடுத்து இருக்கிறார்கள். இதனால் டெலோவிற்குள் முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி டெலோவின் சர்வதேச கட்டமைப்புகளும் செல்வத்தின் மீதும் அவரை வழிநடத்தும் குருசுவாமி சுரேந்திரன் மீதும் கடுமையான விமர்சனங்களை கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே நிலைமைகளை பார்க்கின்ற போது விந்தனை வெளியேற்றினால் டெலோவின் பல விடயங்கள் அம்பலமாகும் நிலையே தற்போது எழுந்துள்ளது. இன்சைட்ஸில் அடுத்ததாக நாம் பார்க்க போவது, தமிழர் விடுதலை கூட்டணிக்கு ஏற்கனவே 3 வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கின்ற நிலையில் மீண்டும் அந்த கட்சிக்குள் பூகம்பம் எழுந்துள்ளது. குறிப்பாக தமிழர் விடுதலை கூட்டணியின் சொத்து விவரங்கள் மற்றும் கணக்காய்வு அறிக்கைகள் நீண்ட காலமாக முறையாக இல்லாமை தொடர்பில் தற்போதைய தலைவர் அருண் தம்பிமுத்து கவனம் செலுத்தியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விடயம் சம்பந்தமாக அருண் தம்பிமுத்து ஆனந்த சங்கரியிடம் கேட்ட போதும் கூட அவர் முழுமையாக பதிலளிக்காது தவிர்த்துவிட்டார். எனினும் அருண் தம்பிமுத்துவும் அவரது ஆதரவு தரப்பினரும் தனக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தயாராகி வருகின்றனர் என்ற விடயத்தை புரிந்து கொள்ள ஆனந்த சங்கரி குறித்த தரப்பினரை இலக்கு வைத்து பதில் நடவடிக்கைக்கு தயாராகிவிட்டார். அதன் முதல் அங்கமாகவே உபத்தலைவரை பயன்படுத்தி தலைமைக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கையை எடுக்குமாறு ஊடக அறிக்கையை வெளிப்படுத்த வைத்துள்ளாராம். டிபிசியின் இன்சைட்ஸோடு இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போவது 10வது பாராளுமன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஏற்பட்டுள்ள பின்னடைவுகளை அடுத்து அந்த கூட்டுக்குள் தற்போது முரண்பாடுகள் வலுத்துள்ளன. குறித்த கூட்டணியின் பங்காளிகளான பிளட் தலைவர் சித்தார்த்தன், EPRLF செயலாளர் சிவசக்தி ஆனந்தன் ஆகியோர் தேர்தல் அரசியலில் இருந்து விலகி இருப்பதற்கு சமிக்ஞைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் EPRLF-இன் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், டெலோ தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர்
தொடர்ந்தும் தேர்தல் களத்தில் இருப்பதற்கே விரும்புகின்றனர். இவ்வாறான நிலைமைக்குள் குறித்த கூட்டணியில் வெறும் பெயர் பலகையை கொண்ட கட்சிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள தமிழ் தேசிய கட்சி மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகியவற்றை கலற்றி விடுவதற்கு டெலோவுக்குள் திட்டமிடப்படுகின்றது. குறித்த தரப்புகளை கைவிட்டுவிட்டு மீண்டும் தமிழரசு கட்சிக்குள் ஒட்டிக்கொள்வதற்கு டெலோ திட்டமிடுவதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் தமிழரசு கட்சி டெலோ மற்றும் பிளட்டை மீண்டும் சேர்த்துக் கொள்ளுமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. இன்சைட்ஸில் அடுத்ததாக நாம் பார்க்க போவது தேசிய மக்கள் சக்தி மிக பெருமை பேசிக்கொண்ட தமது சபாநாயகர் ஒரு கலாநிதி பட்டம் பெற்றவர் என்ற விடயம் தற்போது சந்தி சிரிக்கும் அளவிற்கு சென்றிருக்கிறது. 10வது பாராளுமன்றத்தின் சபாநாயகராக அசோக சபுமல் ரன்வல தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இவர் ஒரு கலாநிதி என்று அறிவிக்கப்பட்டதோடு அந்த பட்டத்தினை அவர் ஜப்பானில் பெற்றிருந்ததாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில் அவருடைய கலாநிதி பட்டப்படிப்பு சம்பந்தமாக பல்வேறு விதமான கேள்விகள் எழுந்ததை அடுத்து திடீரென்று பாராளுமன்றத்தின் உத்தியோகபூர்வமான இணையதளத்தில் இருந்து அவரது பெயருக்கு முன்னால் காணப்பட்ட கலாநிதி பட்டம் அகற்றப்பட்டு இருக்கிறது. இதனையடுத்து அமைச்சரவை உட்பட ஆளும் தரப்பின் பலரிடமும் கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. வெகு விரைவில் அவர் தனது பட்டம் சம்பந்தமான பதிலளிப்பை செய்ய உள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனினும் தற்போது பொய்யான தகவல்களை அவர் வழங்கி இருந்தால் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு வருகின்றவையும் குறிப்பிடத்தக்கது. இன்சைட்ஸில் அடுத்ததாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசனுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கும் இடையில் சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது. கொழும்பில் உள்ள மனோ கணேசனின் இல்லத்தில்தான் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது சஜித் பிரேமதாச கட்சிக்குள் தனக்கு எதிராக அண்மை காலமாக வளர்ந்து வரும் பிரச்சனைகள் சம்பந்தமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக கட்சியின் தலைமை பதவியை மாற்ற வேண்டும் உள்ளிட்ட விடயங்களில் உறுப்பினர்கள் கொண்டிருக்கின்ற விடயத்தினையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். அது மட்டுமின்றி கட்சியின் மாவட்ட ரீதியான சில பதவிகளையும் மாற்றி அமைக்குமாறும் பலர் வலியுறுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு மத்தியில் தேசிய பட்டியல் பிரச்சனையும் காணப்படுவதாகவும் ஏனைய பிரச்சனைகளுடன் ஒப்பிடும் போது அது ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் மனோ கணேசனுக்கு தேசிய பட்டியல் ஆசனத்தை வழங்குமாறு பல தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்ற போதிலும் இதுவரையில் சஜித் மௌனம் கலைக்கவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் டிபிசியின் இன்சைட்ஸோடு இணைந்திருந்தீர்கள். இன்றும் பல விடயங்கள் தொடர்பாக அலசி ஆராய்ந்தோம். மீண்டும் மற்றொரு இன்சைட்ஸில் சந்திப்போம். வணக்கம். இலங்கையின் அரசியல் களத்தில் திரை மறைவில் உள்ளவற்றை அலசி ஆராயும் தி இன்சைட்ஸ் உங்கள் டிபிசியில். இது டிபிசியின் தேடல்.